அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனின் அளப்பெரும் கிருபையினால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேரார்வத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த மாநாட்டில் அந்த தலைப்பிலே பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த வாக்கியத்தை பொறுத்தவரை முஸ்லிம்களில் இருக்கிற குழந்தைகள் உட்பட அத்தனை பேருமே அறிந்து வைத்திருக்கிற ஒரு பரிச்சயமான வாக்கியம். ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இரண்டு சொற்றொடரின் மீதுதான் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் அறிந்து வைத்திருக்கிறது. அப்படி அனைவராலும் அறியப்பட்டிருக்கிற ஒரு கலிமாவின் ஒரு பகுதியை மட்டும் முஸ்லிம்கள் பெருவாரியாக கூடியிருக்கிற ஒரு இடத்தில் தலைப்பாக பேச வேண்டிய தேவை என்ன என்று கேட்டால், சமூகத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவினை அறிந்து வைத்திருக்கிற, நாள்தோறும் தங்கள் நாவுகளால் அதை சொல்லிக் கொண்டிருக்கிற முஸ்லிம்களில் பலர் வெறுமனே அதை ஒரு சடங்காக, ஒரு மந்திர உச்சாடனமாக உச்சரித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அதிலே சொல்லப்பட்டிருக்கிற எந்த செய்திகளானாலும் எந்த செயல்பாடுகளானாலும் அதிலே சடங்கு பூர்வமான பொருள் புரியாத நடவடிக்கைகளுக்கு இடமே கிடையாது. எந்த ஒரு செய்தியிலேயும் அறிவுபூர்வமான அற்புதமான தகவல்களும் மனிதகுலத்திற்கு தேவையான வழிகாட்டுதல்களும் உள்ளடங்கிய செய்திகளை மட்டும்தான் இஸ்லாத்திலே சொற்றொடராக இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறான். அந்த வகையில் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற சொற்றொடரை எடுத்துக்கொண்டால், முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்பது அதனுடைய பொருள். முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்ற இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர் கூட முஸ்லிம் சமூகத்திலே கிடையாது. அத்தனை முஸ்லிம்களும் முஹம்மது நபி அவர்களை அல்லாஹுவின் தூதர் என்று மனமாற நம்பி வாயார மொழிந்து கொண்டிருக்கிறோம். அதிலே யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்திற்கும் இடம் கிடையாது. ஆனால் பிரச்சனை எங்கே வருகிறது, ஏன் அதை விளக்க வேண்டிய தேவை வருகிறது என்றால், அதனை முஸ்லிம்கள் உண்மையாக முழுமையாக புரிந்து சொல்கிறார்களா, அது என்னென்ன கருத்துக்களை எல்லாம் உள்ளடங்கி இருக்கிறது என்பதை விளங்கி இருக்கிறார்களா, அது என்னென்ன கருத்துக்களை எல்லாம் தன்னகத்தே வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் தங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறார்களா என்று பார்த்தால், பெருவாரியான முஸ்லிம்கள் அதிலே தவறிழைத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே அதனுடைய உள்ளார்ந்த பொருள் என்ன, அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன, அதனை கடைபிடிப்பதால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன என்பதையெல்லாம் சமூகத்திற்கு வெளிப்படுத்துவதற்காக, விளக்கித் தருவதற்காக இந்த தலைப்பிலே மக்களை திரட்டி மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். முதலிலே சில பேர் கேட்கக்கூடும், ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற முஸ்லிம் அல்லாத மக்களுடைய உள்ளத்திலே கூட ஒரு செய்தி, ஒரு கேள்வி எழக்கூடும். முஹம்மது அவர்கள் படைத்த இறைவனாகிய கடவுளின் தூதர் என்று சொல்லுகிறீர்களே, அது எப்படி, அதை எப்படி ஏற்பது என்ற கேள்வி முதலிலே எழக்கூடும். அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை யார் ஆழ்ந்து கவனித்து படிக்கிறார்களோ அவர்களுக்கு
இந்த கேள்விக்கான பதிலை அந்த வரலாறே சொல்லிவிடும். அவர்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் உண்டான ஒட்டுமொத்த சரித்திரத்தை கூர்ந்து கவனிக்கிற எவரும் இவர் இறைவனின் தூதர் இல்லை என்பதை மறுத்துவிட முடியாத அளவிற்கு நபிகள் நாயகத்தினுடைய எல்லா வரலாற்று பக்கங்களிலேயும் அவர்கள் இறைவனின் தூதர்தான் என்பது திரும்ப திரும்ப மெய்ப்பிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவள் முதலிலே தம்முடைய 40 வயது வரைக்கும் ஒரு சாதாரண குடிமகனாக, சாதாரண மனிதனாக, அரபகத்திலே பிறந்து அரபகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சாதாரண மனிதராக இருந்தார்கள். அவர்கள் என்றைக்கு தான் இறைவனின் தூதராக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் இறைவனிடமிருந்து தனக்கு தூது செய்திகள் வருகிறது, மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும், யாரை வணங்க வேண்டும், என்னென்ன வகைகளில் தங்கள் வாழ்க்கை முறைகளின் அனைத்து அம்சங்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று குறித்து இறைவன் எனக்கு செய்தி சொல்லுகிறான் என்று என்றைக்கு நபிகள் நாயகம் உலகத்திற்கு சொல்ல ஆரம்பித்தார்களோ அன்றிலிருந்து அவர்கள் மரணிக்கிற காலம் வரைக்கும் உண்டான 23 ஆண்டு இடைவெளியில் அவர்கள் சொன்ன செய்திகளை எல்லாம் நீங்கள் உரசி பாருங்கள். அவர் இறைவனின் தூதர் தான் என்பதை அந்த வரலாறு மெய்ப்பிக்கும். அவர்கள் இந்த செய்தியை சொல்வதற்கு முன்னால் உலகத்திலே எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கிறோம். தலைவர்களாக உருவெடுக்கிறவர்கள் பல்வேறு விதமான தேவைகளுக்காக, நோக்கங்களுக்காக சில சித்தாந்தங்களை, சில கருத்துக்களை மக்கள் மத்தியிலே முன்வைத்து மக்களை வழிநடத்துகிற தலைவர்களாக உருவெடுப்பார்கள். அதற்கு பின்னணியிலே சில காரணங்கள் இருக்கும். நபிகள் நாயகம் அவர்கள் தன்னை இறைவனின் தூதர் என்று பிரகடனப்படுத்திய ஆரம்ப கட்டத்தில் அதிலிருந்து அவர்கள் கடைசியில் மரணிக்கிற காலம் வரைக்கும் இப்படி ஏதாவது ஒரு நோக்கத்திற்காகத்தான் இறைவனின் தூதர் என்பதை அவர் சொல்லி இருப்பாரோ என்ற சந்தேகத்தின் பேரில் வரலாற்றை ஆய்வு செய்தால் எந்த உள்நோக்கமும் அவருடைய வாதத்திலே கற்பிக்க முடியாத அளவிற்கு வரலாறு மிக தெளிவாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது? துவக்கத்திலே அவர் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார்கள். இந்த செய்தியை சொல்வதன் வழியாக செல்வத்தை பெருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக இருந்திருந்தால் ஆரம்பத்திலே இருந்த செல்வத்தை விட அவர்கள் நாட்கள் செல்ல செல்ல பெரும் செல்வந்தராக, பெரும் லட்சாதிபதியாக, பெரிய கோடீஸ்வரராக மாறி இருக்க வேண்டும். ஆனால் நபிகளாருடைய வரலாறு துவக்கத்திலே அவர்கள் பெரிய செல்வந்தராக இருந்தார்கள். நாட்கள் செல்ல 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 இந்த கொள்கையினை சொல்லி 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 அதற்காக தன்னுடைய சொத்து செல்வங்களை எல்லாம் வாரி வாரி இறைத்ததன் விளைவாக சோற்றுக்கு வழி இல்லாத ஒரு பிச்சைக்காரரை போன்ற அளவிற்கு, தன்னுடைய வயிற்று பசியை போக்குவதற்கு வருவாய் இல்லாத அளவிற்கு நபிகள் நாயகத்தினுடைய நிலைமை தலைகீழாக மாறி போனது என்று அவர்களுடைய வரலாறு சொல்கிறது. அவர்களுடைய வீட்டை அரண்மனையை போல கட்டிக்கொள்ள வாய்ப்பில்லாத நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. உடுத்திய ஆடைக்கு மாற்று ஆடை இல்லை என்கிற நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. பல நாட்களுக்கு அவர்கள் வீட்டிலே பட்டினி கிடக்கிற ஒரு சூழல் அவர்களுக்கு ஏற்பட்டது. அவர்கள் குடியிருக்கிற வீட்டிலே விளக்கு எரிப்பதற்கு போதிய வசதி இல்லாத அளவிற்கு அவர்களுடைய நிலைமை பரிதாபகரமாக மாறி போனது. இந்த அளவிற்கு வாழ்ந்த ஒரு மனிதர் செல்வத்திற்காக தன்னை இறை தூதர் என்று சொன்னார் என்று யாரும் சொல்ல முடியாது. ஒருவேளை செல்வத்தை எல்லாம் வாரி இறைத்துவிட்டு ஒரு மரியாதையை, புகழை எதிர்பார்த்துத்தான் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லி இருப்பார்களோ என்று வரலாற்றை ஆய்வு செய்தால் அந்த வாதமும் நிற்கப் போவது கிடையாது. ஏனென்றால் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை அதீதமாக புகழ்வதை ஒருபோதும் அனுமதித்து கிடையாது என்று வரலாறு சொல்கிறது. நபிகளாருடைய வரலாற்றில், உலக வரலாற்றிலே வாழ்ந்த தலைவர்களுக்கு இடையில் நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா துத்ரூனி, என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். புகழ்வதற்கு தடை போட்ட தலைவராக நபிகள் நாயகம் திகழ்கிறார்கள். அந்த தடை கூட எப்படிப்பட்ட தடை தெரியுமா? வெறுமனே வாதத்திற்காக, ஒரு அழகுக்காக, பெருமைக்காக சில தலைவர்கள் மேடையிலே புகழாதீர்கள் என்பார்களே, அப்படி சொல்லப்பட்ட வார்த்தையா? தான் சொன்ன அந்த வார்த்தையிலே உறுதியாக நின்றார்கள் கடைசி வரைக்கும். அவர்களுடைய தோழர்கள் அறியாமல் அவர்களை புகழின் உச்சிக்கு கொண்டு போய் சேர்க்கிற நேரத்தில் எல்லாம் அதை கண்டித்தார்கள். புகழக்கூடாது என்பதை நினைவுபடுத்தி தடை செய்தார்கள். எந்த அளவிற்கு தடை செய்தார்கள்? அவர்களுடைய மகன், ஆண்மகன் இப்ராஹிம் இறந்து கிடக்கிறார். இறந்த குழந்தை நபிகளாருடைய கரங்களில் இருக்கிறது. நபிகளாரின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டி கொண்டிருக்கிறது. உள்ளமெல்லாம் கவலையால் நிறைந்திருக்கிறது.
அப்படிப்பட்ட நிலையில் நபிகள் நாயகம் கைகளில் இருக்கிற குழந்தையை வைத்து மானசீகமாக முறையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? அல் ஐனு தத்மஉ வல் கல்பு யஹ்ஸுனு வ இன்னா லிஃபிராகிக யா இப்ராஹீம் லமஹ்ஸூனூன். கண்கள் கண்ணீர் வடிக்கிறது, உள்ளம் வேதனையால் நிறைந்திருக்கிறது, உனது பிரிவு எங்களை கவலைக்கு ஆட்படுத்தி விட்டது என்று நபிகள் நாயகம் கவலைதோ இந்த நேரத்திலே அவர்களின் வீட்டுக்கு வெளியில் சில பேர் பேசிக் கொள்கிறார்கள். என்ன பேசுறாங்க? வெளியில அன்றைக்கு சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகத்தினுடைய மகன் இறந்து விட்டான், எனவே சூரியனே துக்கம் அனுஷ்டிக்கிறது, கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது என்று சில பேர் பேசிக் கொள்கிறார்கள். மகன் இறந்த கவலை உள்ளத்தை அடைத்துக் கொண்டிருக்கிறது, தொண்டையை அடைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே அறியாத நிலையில் சில தோழர்கள் இப்படி பேசிவிட்டார்கள். வழக்கமாக எல்லா தலைவர்களை பற்றியும் தொண்டர்கள் பேசுகிற யதார்த்தமான வார்த்தை தான். திடீர்னு ஒரு நாள் ஒரு தலைவர் ஊருக்கு வந்திருப்பார். அன்றைக்கு பார்க்க ஊர்ல மழை பெய்யும். உடனே மேலையில் அமர வைத்துக் கொண்டு தலைவரை பார்த்து தொண்டர் பேசுவார். தானே தலைவர் நம்முடைய பூமியிலே கால் தூக்கி வைத்தார், வானம் மழை திறந்து கொட்டுகிறது அப்படின்னு மயக்க பிடிச்சி கவிதை நடையில புலந்து கட்டுவார். தலைவருக்கு வாயெல்லாம் பல்லா இருக்கும், சிரிப்பு தாங்க முடியாது. ஒரு உண்மையான தலைவர் என்ன சொல்லணும்? எனக்கு இந்த மழைக்கு என்னடா சம்பந்தம்? நான் வந்ததுனாலே மழை பெய்யுது, அல்லது ஒருவேளை நான் வரும்போது மழையை பார்த்து சொல்லிட்டு வந்தனா, நான் ஊருக்கு போறேன், அறந்தாங்கிக்கு போறேன், போன உடனே மழை பெஞ்சிடணும், எனக்கும் மழைக்கும் சம்பந்தம் இல்லை, பிறகு எதுக்கு தேவையில்லாம என் பேரை இழுத்து விடுறேன்னு கேட்கணும்ல? எந்த தலைவரும் கேட்பது கிடையாது. வாய் பொத்தி ரசிப்பார்கள், கேட்டு சிரிப்பார்கள். இப்படி அனைத்து தலைவர்களையும் அவர்களுடைய தொண்டர்கள் வரம்பு மீறி புகழ்வதை ஏற்றுக்கொள்கிற நேரத்தில் நபிகள் நாயகத்தை அவர்களுடைய தோழர்கள் புகழ்கிறார்கள். அவர்கள் துக்க நேரத்திலே இருக்கிற பொழுது புகழ்கிறார்கள். அந்த புகழின் செய்தி நபிகளாருடைய செவிகளை எட்டுகிறது. இப்பொழுது நபிகள் நாயகம் என்ன செய்தார்கள்? அந்த தோழர்களை அழைத்து எச்சரித்தார்கள். சூரியனும் சந்திரனும் இறைவனுடைய அத்தாட்சிகள், யாருடைய பிறப்பிற்காகவோ யாருடைய இறப்பிற்காகவோ அவைகள் கிரகணம் பிடிப்பதில்லை, இறைவன் விதித்த விதிப்படி அவைகள் சுற்றி சுழண்டு கொண்டிருக்கின்றன என்று கவலைக்குரிய நேரமாக இருந்தாலும், கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிற நேரமாக இருந்தாலும், தன்னை தன்னுடைய தோழர்கள் வரம்பு மீறி புகழ்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட உடனே அந்த நேரத்திலே நிமிடத்திலே போய் அது குறித்து எச்சரிக்கை செய்து என்னை நீங்கள் புகழாதீர்கள் என்று சொன்ன வார்த்தையை நடைமுறைப்படுத்தினார்கள் என்றால், இப்படிப்பட்ட ஒருவர் புகழுக்கு ஆசைப்பட்டு தன்னை தூதர் என்றார், இறைவனின் தூதராக பிரகடனப்படுத்திக் கொண்டார் என்று சொல்ல முடியாது. இப்படி எந்த விஷயங்களை நீங்கள் முன்னுக்கு வைத்தாலும், அதிகாரத்திற்காக சொன்னார், பதவிக்காக சொன்னார், பெண்களுக்காக சொன்னார், உலகத்துடைய வேறு எந்த ஆசாபாசத்தை கொண்டு வந்து நிறுத்தினாலும், எந்த விதத்திலேயும் அவர் தன்னை இறைவனின் தூதர் என்று சொன்னதற்கு உள்நோக்கம் கற்பிக்கவே முடியாது. ஒருபடி மேலாய் போய் சொல்வதாக இருந்தால், இறைவனிடமிருந்து எனக்கு தூது செய்தி வருகிறது என்று எந்த திருமறை குர்ஆனை இறைவனின் வார்த்தைகள் என்று உலகத்திற்கு சொன்னார்களோ, அந்த செய்தியினை படித்து பார்க்கிற பொழுது உண்மையிலே இவர் இறைவனின் தூதர் தான் என்பதை அந்த குர்ஆன் மெய்ப்பிக்கிறது. அதை படித்து பார்த்தாலே தெரிகிறது. இன்றிலிருந்து ஏறத்தாழ 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து சென்றவர்கள் நபிகள் நாயகம். 21ஆம் நூற்றாண்டு என்பது அறிவியல் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வானோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். மனிதன் தான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை வைத்து தன்னுடைய நெஞ்சை நிமிர்த்தி பார்த்துக் கொள்கிற ஒரு காலம். எப்படிப்பட்ட விஞ்ஞானத்துடைய உச்சாணி கொம்பிலே ஏறி வந்து அமர்ந்திருக்கிறோம் என்று ஒவ்வொரு மனிதனும் கர்வப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு காலம். முந்தைய தலைமுறையை ஏளனத்தோடும் இலக்காரத்தோடும் பார்க்கிற ஒரு காலம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற 21ஆம் நூற்றாண்டு. எதை எடுத்தாலும் ஆச்சரியம். ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி வைத்து பேசுகிறோம். இங்கு பேசுவது பல ஆயிரம் அடிகளுக்கு அப்பால் இருக்கிற உங்கள் காதுகளை எட்டுகிறது. மைக்கையும் இந்த ஒளிபெருக்கியை பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். எவ்வளவு அற்புதமான கண்டுபிடிப்பு என்று பேசிக் கொள்கிறோம். இன்றைக்கு இங்கே அறந்தாங்கியிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகத்தினுடைய கடை கோடிகளே ஏதோ ஒரு கிராமத்திலே இருக்கிறவன் கூட இதை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் கற்பனை செய்ய முடியுமா? ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இதை கற்பனை செய்ய முடியுமா? ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இதை கற்பனை செய்ய முடியுமா?
அறந்தாங்கியில் பேசப்படுகிற பேச்சை அமெரிக்காவிலே அமர்ந்து ஒருவன் கேட்பான், ஒருவன் பார்ப்பான் என்பதை யோசித்து பார்க்க முடியுமா? நாம் பெருமைப்படுகிறோம். எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு! இரவு கூட பகல் போல இப்பொழுது மின்னிக் கொண்டிருக்கிறது. எத்தனை பெரிய கண்டுபிடிப்பு! ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தினுடைய ஊர்களும் நகரங்களும் இப்படி மின்னியதா? இவ்வளவு வெளிச்சத்தை கொட்டியதா? பகல் போன்று இவ்வளவு வெளிச்சம் இருக்கிறது. எப்படி அற்புதமான சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, விளக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நாம் பயணிக்கிற வாகனங்களாக இருக்கட்டும், பயன்படுத்துகிற எந்த பொருட்களாக இருக்கட்டும், செல்போனாக இருக்கட்டும், வீட்டிலே அரைக்கப்படுகிற மிக்சியாக இருக்கட்டும், கிரைண்டராக இருக்கட்டும், நாம் குடியிருக்கிற வீடுகளில் இருந்து பயன்படுத்துகிற சின்ன சின்ன துரும்புகள் வரை மனிதனுடைய விஞ்ஞானத்தின் உச்சியை, வளர்ச்சியை உலகமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் 21ஆம் நூற்றாண்டு. இந்த 21ஆம் நூற்றாண்டுல இன்றிலிருந்து 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த நபிகள் நாயகம் இன்றைக்கு வாழுகிற விஞ்ஞானிகள் பல ஆயிரம் கோடிகளை செலவழித்து, பல்லாயிரம் நாட்களை உழைப்பை அதற்காக செலவழித்து கண்டுபிடிக்கிற அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஏராளமானதை 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் துல்லியமாக எப்படி பேச முடியுது? அன்றைக்கு வாழ்ந்த எந்த மனிதராவது அப்படி பேசினாரா? பேச முடியுமா? இன்னும் சொல்ல போனால் அறிவியல் என்பது காலத்திற்கு காலம் மாறுபட்டு கொண்டே வருகிறது. இன்றைக்கு விஞ்ஞானிகள் சிலரை கண்டுபிடிப்பதை அடுத்து வருகிற விஞ்ஞானி பொய் என்கிறார். ஆனால் குர்ஆன் எந்த விஞ்ஞானத்தை சொல்கிறதோ, குர்ஆன் எந்த அறிவியலை சொல்கிறதோ, அந்த அறிவியலை, அந்த விஞ்ஞானத்தை குர்ஆன் அருளப்பட்ட காலம் முதற்கொண்டு அனைத்தையும் அறிந்த தலைவர் ஒரு தலைவர் உண்டா? அறிவியல் தலைவர் அறிவியலுக்கு வழிகாட்டுவார், ஆன்மீக தலைவர் ஆன்மீகத்திலே வழிகாட்டுவார், அரசியல் தலைவர் அரசியலை வழிகாட்டுவார். அத்தோடு சரி. இவருக்கு அரசியலும் தெரியும், இவருக்கு விவசாயமும் தெரியும், இவருக்கு தத்துவமும் தெரியும், இவருக்கு ஆன்மீகமும் தெரியும், உலகத்திலே மனிதன் சந்திக்கிற அனைத்தும் தெரியும். அனைத்திற்கும் தீர்வு சொன்ன தலைவராக உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர யாரும் இல்லை. ஏன் இல்லை? அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தார்கள். எனவே அவர்களை தவிர யாரும் இல்லை. அவங்களுக்கு முன்னாடி பல பேர் வந்துட்டு போயிட்டாங்க. அவர்களுக்கு பிறகு அவர்கள் காலத்திலே இருந்து அவர்களை போல மனிதர்களுக்கு வழிகாட்டுகிற ஒரு தலைவர் யாரும் இல்லை. ஏனென்றால் மனிதரை படைத்த இறைவன் அவர்களுக்கு செய்திகளை சொன்னான், அவர்களை தன்னுடைய தூதராக தேர்வு செய்தார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த கருத்தை உலகத்திற்கு சொல்லவில்லை. மனிதர்களை படைத்த, மனிதர்களை ரட்சிக்கிற, மனிதர்களுக்கு உணவளிக்கிற, மனிதர்களுக்கு எல்லா விதத்திலையும் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற மனித குலத்தின் படைப்பாளனாகிய எல்லாம் வல்ல சர்வ சக்தனால் அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் காட்டியதை பின்பற்றுகிற பொழுது உலகத்திலே நன்மை. ஏன் இந்த மாநாடு? அவர்கள் சொன்னதை நீங்கள் செய்து பாருங்கள். யாராக வேண்டுமானாலும் இருங்கள். நீங்கள் மூசாவாக இருக்கலாம், ஈசாவாக இருக்கலாம், சுப்பிரமணியனாக இருக்கலாம், அலெக்சாண்டராக இருக்கலாம், ஈஸ்வரியாக இருக்கலாம், காமாட்சியாக இருக்கலாம், உலகத்திலே பிறந்த யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நபிகள் நாயகம் சொன்னதை சொன்ன அடிப்படையில் துல்லியமாக கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கையின் கோணமே மாறி போகும். ஒட்டுமொத்த உலகமும் கடைபிடிக்க ஆரம்பித்தால் சுபிட்சம் தவழும், மன நிம்மதி கிடைக்கும், அமைதி ஏற்படும், குற்றங்கள் குறையும். மனித குலம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றால் அதற்கான அனைத்து விதமான முன்மாதிரிகளையும் கொண்ட ஒரே தலைவராக முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் மட்டும்தான் திகழ்கிறார்கள். இதை உலகத்திற்கு அறிவிப்பதுதான் இந்த மாநாட்டுடைய நோக்கம். எந்த கோணத்தில் வேண்டுமானாலும் ஆய்வு செய்து பாருங்கள். நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை போல உலகத்திற்கு 100% நன்மைகளை மட்டும் பரிசீலிக்கிற ஒரு வாழ்க்கை தத்துவம் உலகத்தில் வேறு எங்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தூய வழிகாட்டுதலை உலகத்திற்கு வழங்கினார்கள்.
உலகத்திலே பல்வேறு இடங்களில் மனிதர்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு போராடி வென்ற பல்வேறு சலுகைகளை, உரிமைகளை, சட்டங்களை தனி மனிதராக இறைவனிடமிருந்து உலகத்திற்கு வழங்கியவர்கள் நபிகள் நாயகம். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு வரைக்கும் உலகம் தீர்வில்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் அற்புதமான தீர்வை தந்தவர்கள் நபிகள் நாயகம். நம்முடைய சமூகத்தை இந்திய தேசத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில், இந்தியா முழுவதும் இன்றைக்கும் இருக்கிறது சாதி ஏற்றத்தாழ்வு, மனிதர்களுக்கு இடையிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு. இந்த பாகுபாட்டை ஒழிப்பதற்காக எப்படிப்பட்ட போராட்டம், எத்தனை உயிரிழப்பு, எத்தனை சண்டை சச்சரவு. ஒன்னா ரெண்டா? பல ஆயிரம் ஆண்டுகளாக நாடு போராடுகிறது. தீண்டாமையினால், இனவெறியினால், நிறவெறியினால், மதவெறியினால் மனிதர்களுக்கு இடையிலே ஏற்றத்தாழ்வுகளை கற்பித்து அதனால் இந்த சமூகத்தில் ஓட்டப்பட்டிருக்கிற மனித ரத்தம் ஏராளம். அதை தீர்ப்பதற்கு எடுத்த முயற்சிகள் உலகத்திற்கு பயன் தந்திருக்கிறதா? அரசாங்கம் சட்டம் இயற்றி இருக்கிறது, தீண்டாமை ஒழிந்தபாடில்லை. தலைவர்கள் மேடைகளில் பேசுகிறார்கள், தீண்டாமை ஒழிந்தபாடில்லை. பள்ளிக்கூடத்து பாட புத்தகங்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் என்று படித்துக் கொடுக்கிறார்கள், தீண்டாமை ஒழிந்தபாடில்லை. எங்க பார்த்தாலும் தீண்டாமை தலைவிரித்தாடுகிறது. மேல் சாதி, கீழ் சாதி. இதை ஒழிப்பதற்காக எப்படிப்பட்ட போராட்டங்கள் இந்த மண்ணில் நடைபெற்றது. இதனால் மனிதர்களுக்கு ஏற்பட்ட கேடுகள் என்ன? கொஞ்சமா நெஞ்சமா? இந்த ஏற்றத்தாழ்வுகளை கற்பித்து மனித சமூகத்திலே ஒருவனை அடிமைப்படுத்தி கீழ்நிலையில் இருக்கிறவருடைய எல்லா உரிமைகளையும் பறித்தார்கள். மனிதனை மாடுகளை விட கேடாக நடத்தினார்கள். இவனை போன்ற சக மனிதன் இவன் படிக்கலாம், அவன் படிக்க கூடாது என்று சட்டம் வகுத்தார்கள். கீழ் சாதிக்காரனா அவன் படிச்சா அவன் காதல ஈயத்தை காய்ச்சி ஊத்து, அப்படியே எழுதி வைத்திருக்கிறார். அவர்களுடைய வேதங்களில் கூட அது எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தை படிக்கிற அதிகாரம் அனுமதி உனக்கு கிடையாது. வேதத்தை பார்க்க கூடாது, படிக்க கூடாது, வேத மந்திரங்களை உச்சரிக்க கூடாது. அப்படி யாரேனும் உச்சரித்து விட்டு அவருடைய நாக்கை வெட்ட வேண்டும் என்றெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அறிவை விட்டு, கல்வியை விட்டு ஒரு பெரிய இந்தியாவில் வாழுகிற ஒரு பெருங்கொண்ட சமுதாயம், அதிக எண்ணிக்கையில் வாழுகிற ஒரு சமூகத்தை அறிவை விட்டே தூரமாக்கி வைத்திருந்தார்கள். உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இந்த கொடுமையை தலைவிரித்தாடிய காலத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் உலகத்திற்கு சொன்னார்கள், கல்வி அறிவை அனைவரும் தேடுங்கள். கல்வி மனிதனுக்கு அத்தியாவசியமானது. அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா என்ற கேள்விகளின் வழியாக அறிவை தேடுங்கள், சிந்தியுங்கள், கேள்வி கேளுங்கள். எந்த போராட்டமும் இல்லாமல், யாருடைய கோரிக்கையும் இல்லாமல் நபிகள் நாயகம் வழியாக இறைவன் வழங்கிய செய்தி இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களால் இந்த மனித குலத்திற்கு கிடைத்த நன்மைகளில் ஒன்று, அனைவரும் கல்வியை தேடுங்கள். எல்லாரும் சமம். இதுல என்ன வித்தியாசம் இருக்குது? இவன் படிக்கலாம், அவன் படிக்க கூடாது. நீனும் மனுஷன், அவனும் மனுஷன். நீங்களும் இறைவனுக்கு அடிமை, அவர்களும் இறைவனுக்கு அடிமை. இவன் படிக்கலாம், அவன் படிக்க கூடாது. என்ன கொடுமை இது என்று கேள்வி எழுப்பியவர்கள் நபிகள் நாயகம். இந்த மண்ணிலே அதற்காக எப்படிப்பட்ட போராட்டங்கள் நடந்திருக்கிறது தெரியுமா? தமிழகத்தில் கல்வி அறிவு மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு பெயர் வைக்கிற நல்ல பெயர்களை வைப்பதற்கு கூட உரிமை மறுக்கப்பட்டது இந்த தேசத்தில். பல பேருக்கு அந்த வரலாறு தெரியாது. இன்றைக்கு நிலைமை கொஞ்சம் மாறி இருப்பது போல தெரியலாம், வரலாறு தெரியாது. கடந்த கால வரலாறு நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். பெயர் வைப்பதற்கு கூட அருகதையற்ற சமூகமாக அவர்கள் கருதப்பட்டார்கள். நல்ல பெயரை வைக்க முடியாது. தாம் பெத்த பிள்ளைக்கு அவன் விரும்புகிற நல்ல அழகிய சொற்களை தேர்வு செய்து பெயராக சூட்டி அழைத்து மகிழ முடியாது. கெட்ட சொற்களை, தப்பான அர்த்தங்களை கொண்டிருக்கிற வார்த்தைகளை தான் தாழ்ந்த சாதியை சார்ந்தவர்களாக கருதப்படுகிறவர்கள் வைக்க வேண்டும் என்று நிர்பந்தித்தது இந்த சமூகம்.
எவ்வளவு கொடுமை! அவன் பெத்த பிள்ளைக்கு அவன் விரும்புற பேரை வைக்க முடியாதுன்னா அநியாயம் இல்லையா? இது அக்கிரமம் இல்லையா? ஒரு சமூகத்திற்கு செய்கிற துரோகம் இல்லையா? எப்படிப்பட்ட பேர் வைக்கணும்? மண்ணாங்கட்டி என்று பேர் வைக்கணும். வைத்தார்கள். இப்பவுமே ஒரு 60 வயசு 70 வயசுல பல பேர் நீங்கள் பார்க்கலாம். மண்ணாங்கட்டி, அமாவாசை என்று பேர் வைக்கணும். பௌர்ணமின்னு பேர் வைக்க கூடாது. ஏன் பௌர்ணமின்னு வச்சா பௌர்ணமி வெளிச்சம், அமாவாசைனா இருட்டு, தாழ்த்தப்பட்டவன் இருட்டில் கிடக்கிற மாதிரி இருக்கணும். அதனால அமாவாசைன்னு பேர் வச்சுக்க, பௌர்ணமின்னு பேர் வைக்காத. பளிங்கு கல்லுன்னு பேர் வைக்காத, மண்ணாங்கட்டின்னு பேர் வச்சுக்க. பாவாடைன்னு பேர் வச்சுக்க. பாவாடை சொல்லுறதுக்கே நமக்கு அசிங்கமா இருக்கும். பெண்களுடைய உள்ளாடையை கொண்டு போய் ஒருத்தருக்கு பேரா வச்சு கூப்பிட்டா வைத்தார்கள், வைக்க நிர்பந்திக்கப்பட்டார்கள். இதற்காகவே பெரும் போராட்டங்கள் எல்லாம் நாட்டில் நடந்தது. இதற்காக வேண்டிய தலைவர்கள் போராடினார்கள். என்னடா இது கொடுமையா இருக்குது, அவன் பிள்ளைக்கு அவன் பேரை வைக்க விடாம ஏன்டா இந்த கொடுமைப்படுத்துறிய, ஈவேரா பெரியார் எல்லாம் அதற்காக அதையே பெயர் வைப்பதையே ஒரு போராட்ட வடிவமாக மாற்றினார். பெயர் வைக்கிறது ஒரு போராட்ட வடிவம். அன்றைக்கெல்லாம் தலைவர்கள் ஒரு ஊருக்கு நிகழ்ச்சிக்கு வந்தால் தலைவர்கள்ட்ட கொண்டு போய் பேர் வைக்க சொல்லுவாங்க பிள்ளைங்களுக்கு. ஒரு முறை பெரியாரிடத்திலே கொண்டு போய் ஒருவர் தன்னுடைய குழந்தைக்கு பேர் வைக்குமாறு சொல்றார். அவர் பேர் வைக்கிறாரு. என்ன பேரு? திருநெல்வேலின்னு பேர் வைக்கிறார். பிள்ளைய பத்தி கேட்கிறான், ஐயா ஊர் பேரை போய் வைக்கிறீங்கள, வேற ஏதாவது ஒரு நல்ல பேர் வைக்க கூடாதா? அவர் கேட்கிறாரு, ஏன்பா திருப்பதின்னு பேர் வைப்பேன், பழனின்னு பேர் வைப்பேன், அதெல்லாம் ஊர் பேர் தானே, அதை வைக்கிறவனுக்கு இப்ப திருநெல்வேலி வச்சா என்ன? திருநெல்வேலின்னு வைக்கிறதுக்காக அவர் இந்த பேர் வைக்கல, பெயரை ஒரு புரட்சிகரமான வடிவமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அதிலே ஒரு குதர்க்கத்தை உண்டாக்குகிறார், ஒரு கேள்வியை ஏற்படுத்துகிறார். அதை கொண்டே பல்வேறு சிக்கல்களை சமூகத்திலே போராட்டங்களை உருவாக்குகிறார். தாழ்த்தப்பட்டவர்கள் என்றால் உயர்ந்த சாதிக்காரர்களுக்கு முன்னால் கூணி குனிந்து கும்பிடு போட்டு கும்பிடுறஞ்சாமி என்றுதான் அவர்களை வணங்கி வழிவிட்டு ஒதுங்க வேண்டும் என்று அந்த காலத்துடைய மரபு. அந்த நேரத்திலே பெரியார் ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கிறார். பெயர் என்ன தெரியுமா? கும்பிடுறஞ்சாமி. ஒருவர் தன்னுடைய தந்தையுடைய பெயரை பற்றி ஒரு நண்பர் சொல்லுகிறார், எங்க அப்பா பேரு இது மாதிரி வச்சு விட்டாரு. என்னப்பா பேரு? கும்பிடுறஞ்சாமி. அதான் பேர். ஏன் கும்பிடுறஞ்சாமி? உன்னை பார்த்து எவன் கூப்பிட்டாலும் கும்பிடுறஞ்சாமி தானே கூப்பிட்டாகணும். அடுத்தவனை பார்த்து நீ கும்பிடுறேன்னு கூட கும்பிடு போட வச்சுக்கிட்டு இருக்கான்ல, எம்மாம் பெரிய மேல் சாதிக்காரன் கூப்பிட்டாலும் அதே கும்பிடுறேன் சாமி தான் உன்னை கூப்பிட்டு ஆகணும். உன் பேர் அப்படி. இன்னொருவருக்கு பேர் வைத்தார். அவரும் சொன்னார் தன்னுடைய தந்தையை பற்றி, என்னப்பா பேருன்னு கேட்டா தலைவரே பேர். தலைவர் பேரு, தலைவர், அவ்வளவுதான். ஏன் எவன் கூப்பிட்டாலும் உன்னை தலைவரேன்னு கூப்பிடட்டும். அந்த பையல இந்த பையல சூத்திர மகனே வேசி மகனே அப்படி எல்லாம் கூப்பிட்டு கொண்டிருந்த உன்னை தலைவரேன்னு வாய் திறந்து கூப்பிட வேற வழியில் கூப்பிட வைக்கி. அப்ப என்ன பண்றது? பேர் வை தலைவர்னு. பெயர் வைப்பதற்கு கொடுமைப்படுத்தப்பட்டு உரிமை மறுக்கப்பட்ட சமூகத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் இதையெல்லாம் விட பெரும் கொடுமை நிறைந்த சமூகத்திலே பிறந்தார்கள். அவர்கள் வாழுகிற காலம் இதையெல்லாம் விட மோட்டி கண்டிருந்த காலம். அப்படிப்பட்ட காலத்திலே உலகத்திற்கு அவர்கள் வழங்கிய தத்துவம் என்ன? உங்கள் குழந்தைகளுக்கு அழகிய பெயர்களை சுட்டுங்கள். நல்ல அர்த்தமுள்ள பெயர்களை வைங்க. ஏன் அர்த்தமில்லாத பெயரை வைக்கிற? கெட்ட அர்த்தம் உள்ளதை எல்லாம் மாற்றினார்கள். தவறான அர்த்தத்தோடு வந்த பெயர்களை எல்லாம் மாற்றி வைத்தார்கள். ஒருவர் பெயர் வைத்துக் கொண்டு வருகிறார். என்னன்னு கேட்கிறாங்க. ஹுசுன், கவலை என்கிறார். நபிகள் நாயகம் யுஸ்ர், அதை லேசி என்று மாத்துகிறார்கள். என்ன கவலை? சந்தோஷமா இரு, கஷ்டமில்லாம இரு, லேசா இரு, நிம்மதியா இரு. கவலை என்று பெயர் வைக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படுகிற சமூகத்தில் கவலை என்ற பெயரை அழித்து மனிதனுக்கு மகிழ்ச்சி என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று கற்றுத்தந்த தலைவர் நபிகள் நாயகம். முஸ்லிம் சமூகத்துக்கு இதெல்லாம் போராடாம கிடைச்ச பாக்கியம். இதுக்காண்டி நம்ம போராடி இருக்கிறோமா? மற்ற சமூகத்திலே பெயர் வைப்பதிலே போராட்டம்.
இந்தியாவில் வாழ்கிற தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு திருமணம் செய்து கொள்கிற அனுமதி கிடையாது, அருகதை கிடையாது. தெரியுமா அவர்களுடைய சட்டப்படி, வேதப்படி, அவர்களுடைய வேத புராணங்களின்படி திருமணத்திற்கு அனுமதி கிடையாது, திருமணம் செய்ய முடியாது. அதனால் தான் இன்றைக்கும் கூட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் திருமணம் முடிக்கிற பொழுது 2 மணி நேரங்களுக்கு அவர்களுக்கு பூணூல் மாட்டி விடுகிறார்கள். 2 மணி நேரத்துக்கு ஏன்பா பூணூல்? இத்தனை வருஷ காலமா இந்த நூலை கெட்டக்கூடாது, உனக்கு அருகதை கிடையாது, நான் தான் மேல் சாதி என்று பேசிய நேரத்தில் வசூலுக்காக அறிவிப்பு செய்ய சொல்றாங்க. இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்காக வேண்டி எவ்வளவு பெரிய தொகை செலவாயிருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பல நாட்களாக இந்த மாநாட்டுக்காக செய்யப்பட்ட பிரச்சாரம், அங்கங்கே நடைபெற்ற விளம்பரங்கள், இந்த மாநாட்டு திடலில் செய்யப்பட்டிருக்கிற ஒளிபெருக்கி, இன்னபிற விளக்குகளுக்கான சாதனை ஏற்பாடுகள், நீங்கள் உட்கார்ந்திருக்கிற சேரு, லட்சக்கணக்கான ரூபாய்கள் இதற்காக செலவிடப்பட்டிருக்கிறது. வந்திருக்கிற மக்கள் அதிகமாக அள்ளி தர்மம் செய்யுங்க, வாலி ஏந்தி வருவாங்க, போங்க. திருமணம் செய்வதற்கு அனுமதி இல்லை என்று மறுக்கப்பட்டது, செஞ்சுக்க முடியாது. அதனால என்ன பண்ணாங்க, தாழ்ந்த சாதிக்காரனுக்கு திருமண அனுமதி இல்லை, எனவே 2 மணி நேரத்துக்கு அவனை மேல் சாடாக்கி அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறோம் என்று திருமணம் முடிக்கிறார்கள். திருமண அனுமதி இல்லை என்று மறுக்கப்படுகிற கொடுமைக்கிடையிலே நபிகள் நாயகம் உலகத்திற்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன தீர்வை சொன்னார்கள்? அன்னிகாஹு மின் சுன்னதி ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை, என் வழிமுறையை யார் புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர்களே. கல்யாணம் முடியும்னு சொன்னார். கல்யாணத்தின் பேரால் இருக்கிற 10ஆம் பசிலித்தனம் அனைத்தையும் அடித்து நொறுக்கினார். திருமணம் முடிக்காதே என்று தடுக்கப்படுவதும் கொடுமை, திருமணத்தை புறக்கணிக்கின்ற துறவு வாழ்க்கை என்பதும் கொடுமை. எனவே திருமணத்தை முடித்த இல்லற வாழ்க்கையே நன்மை, திருமணத்தை முடி, அது நான் காட்டுகிற வழி என்று உலகத்திற்கு அறிவித்தவர்கள் நபிகள் நாயகம். இன்றைக்கு வரைக்கும் அவர் சொன்னதற்கு மாற்று தத்துவம் உலகத்தில் யாரும் சொல்ல முடியலையே. அப்படியே சொன்னாலும் செஞ்சு காட்ட முடியலையே. திருமணத்தை துறந்து விட்ட துறவு வாழ்க்கை, மேம்பாடான வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை, இவர் துறவி ஆகிவிட்டார் என்றெல்லாம் பேசப்படுகிற பல பேருடைய உண்மை நிலவரம், கேமராக்களில் அவர்கள் சிக்குகிற வரை துறவிகளாக காட்சி தருகிறார்கள். உள்ளுக்குள்ள கொண்டு போய் சைலண்டா கேமரா ஃபிட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அவ்வளவு நாளும் துறவின்னவர் கல்யாணம் முடிச்சவன் என்ன கூத்தெல்லாம் பண்ணுவானோ எல்லா கூத்தையும் ரூமுக்குள்ள கதவு மூடிட்டு பண்றாரு, எல்லாம் மட்டுமாகிறது. நடக்கிறதா இல்லையா? எத்தனை துறவிகளை பார்த்துட்டோம். கல்யாணம் முடிச்சு குடும்பம் நடத்துறவனாவது அவனுக்கு என்று இருக்கிற அவனுடைய மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடுகிறான். இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு ஊரெல்லாம் வீடுமான அந்த கதையில லைனா வந்துகிட்டே இருக்கு. லிஸ்ட் ஒரு கோர்ட்ல ஒரு மனுவை போட்டாச்சுன்னா அடுத்து என்னையும் சேர்த்துங்க கேஸ்ல, என்னையும் ஏமாத்தி விட்டாரு, என்னையும் கற்பழிச்சு விட்டாரு. எவ்வளவு நாளுமா? 8 வருஷம் கற்பழிச்சாரு. ஆனா இதை விட உலகத்துல ஒரு கொடுமை உலகத்துல ஒண்ணுமே இருக்காதுங்க. 8 வருஷமா இவன் கற்பழிச்சானா அப்படின்னு கோர்ட்ல ஒரு கேஸ கொடுப்பாங்களாம். கோர்ட் அதை எடுத்து விசாரிக்குமா, எப்படா 8 வருஷம் கற்பழிச்சிருப்பான். கற்பழிப்பு என்பது, வன்புணர்ச்சி என்பது திடீரென்று அசம்பாவிதமாக என்ன ஒரு நாள் தன்னந்தனியாக மாட்டிக்கொண்ட ஒரு பெண்ணிடத்திலே அவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகிற ஒரு காரியத்தை வன்புணர்ச்சி என்று சொன்னால் ஏற்கலாம். 8 வருஷம் முதல்ல ஒருத்தன் பண்ணிவிட்டாமல, திரும்ப எதுக்கு 2 நாள் போன நீ? 8 வருஷம் திரும்ப போன நீ? அவன் அயோக்கிய பையன் தெரியுதுல. அப்படியே பத்திரிகையிலையும் வெக்கம் இல்லாம கூச்சம் இல்லாம எல்லாம் அப்படி வரவும் செய்யுது. என்னை 8 வருடமாக கற்பழித்து ஏமாற்றி விட்டார், நீதி வேண்டும். நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த பெண்மணி, வீட்டு வாசலில் போராட்டம் நடத்திய பெண்மணி. அது நமக்கு தேவையில்லை, விடுவோம். அப்போ உலகத்தில் துறவு வாழ்க்கை என்பது சிறந்ததாக சில பேர் சொன்னாலும் அதை கடைபிடிப்பதற்கு எவரும் இல்லை. ஊரெல்லாம் ஒருத்தர் பேசிக்கிட்டு தெரிஞ்சாரு, கதவை திற காற்று வரட்டும், எங்க போனாலும் பயானம். ஒரு சாமியார், பயானுடைய டைட்டில் என்ன? நம்ம மாநாட்டுக்கு முகமது ரசூலுல்லாஹ் டைட்டில் வச்சிருக்க மாதிரி அவர் போற கூட்டங்களுக்கெல்லாம் டைட்டில் வச்சார், கதவை திற காற்று வரட்டும். திடீர்னு ஒரு நாள்
அந்த ஆளு ரூமு கதவை திறக்காங்க, உள்ள இருந்து ரஞ்சிதா வர ஆளை பார்க்கணும். அடே பாவி, இதுக்கு தான் கதவை திறக்க சொன்னியா? நாங்கெல்லாம் கதவை வேற எதுக்கோ திறந்துகிட்டு இருக்கோம், இந்த பைய கள்ளப்பைய வேற எதுக்கோல திறந்துருக்கான். இதுதான் யதார்த்தம். கேமரால சிக்குகிற வரை, உண்மை நிலவரம் உலகத்திற்கு தெரிகிற வரை. நபிகளார் சொன்னார்கள், திருமணம் என்பது மனிதருக்கான அடிப்படை தேவைகளில் ஒன்று. பசி எடுத்தால் உணவு தேவைப்படுவதை போல, தாகித்தால் தண்ணீர் தேவைப்படுவதை போல, அசதி வந்தால் தூக்கம் தேவைப்படுவதை போல, குறிப்பிட்ட பருவம் வந்தால் பாலியல் இல்லற தேவை என்பது இயல்பானது. எனவே அதை புறக்கணிக்காதீர்கள், திருமணம் செய்து கொள்ளுங்கள், அதுதான் என் வழிமுறை என்று சொல்லி உலகத்திலே பல பேர் போராடுகிற தருணத்திலே, உரிமை இல்லை என்று மறுக்கப்படுகிற தருணத்தில் அந்த உரிமையை முன்வந்து கொடுத்து செய்யுங்கள் என்று வலியுறுத்தியவர்கள் நபிகள் நாயகம். இப்படி எத்தனை நபிகள் நாயகத்தால், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த உலகத்திற்கு கிடைத்த நன்மைகள் எத்தனை எத்தனை, ஒன்றா இரண்டா? பட்டியலிட்டு கொண்டே போகலாம். திருமண உரிமை மறுக்கப்பட்டது, பெயர் வைக்கிற உரிமை மறுக்கப்பட்டது, படிக்கிற உரிமை மறுக்கப்பட்டது, கோவிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே சென்று கடவுளை வணங்கி வழிபடுகிற உரிமை மறுக்கப்பட்டது. அவ்வளவு ஏன் கொடுமையிலும் கொடுமை, பெண்கள், கீழ்சாதி பெண்கள் தங்களுடைய இடுப்புக்கு மேலே மேலாடை அணிகிற உரிமை மறுக்கப்பட்டது. எத்தனை பேருக்கு இந்த வரலாறு தெரியும் என்று தெரியவில்லை. நாம் வாழுகிற இந்த தேசத்திலே ஒரு போராட்டம், கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் நடைபெற்ற ஒரு போராட்டம். போராட்டத்திற்கு பெயர் என்ன தெரியுமா? தோல் சீலை போராட்டம். போராட்டத்துக்கு பேரு தோல் சீலை போராட்டம். என்ன தோல் சீலை போராட்டம்? தாழ்த்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட சமூகத்து பெண்கள் இடுப்புக்கு மேலே மேலாடை அணியக்கூடாது, தோளில் துணிபட போட்டிருக்க கூடாது என்று தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து மீறி, இது அநியாயம், ஆபாசம், பெண்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமை, நாங்கள் தோளிலே சீலை அணிவோம் என்று நடத்திய போராட்டம் 8 ஆண்டுகள் நடைபெற்றது. ஏறத்தாழ அந்த போராட்டத்திலே 18 உயிர்கள் பலியானது. 1818 திருவிதாங்கூரிலே போராட்டம் ஆரம்பிக்கிறது. நாங்கள் தோல் சீலை அணிவோம் என்று அந்த சமூகம் கிளர்ந்து எழுகிறது. மகாராணி அறிவிப்பு செய்கிறார், திருவிதாங்கூருடைய மகாராணி அறிவிக்கிறார், தாழ்த்தப்பட்ட சமூகத்து பெண்கள் மேலாடை அணிவது வர்ணாசிரம தர்மத்திற்கு எதிரானது. எனவே எந்த பெண்கள் மேலாடை அணிந்து செல்கிறார்களோ அவர்களுடைய ஆடையை கிழித்து மானபங்கப்படுத்தி வர்ணாசிரம தர்மத்தை காப்பாற்றுங்கள் என்று பெண்ணாக இருக்கிற ஒரு மகாராணி அறிவிப்பு செய்கிறார். கற்பனை பண்ண முடியுதா? ஒரு ஆம்பளை இந்த அறிவிப்பை செஞ்சிருந்தா கூட ஏதோ வக்கர புத்தி உள்ளவன் சொல்லிட்டு போயிடலாம். ஒரு பெண்ணிடத்தில் இப்படிப்பட்ட உணர்வுனா, அவளுக்கு தெரியாத அவளுடைய உடலை பற்றி, உடல் அவயங்களில் இருக்கிற ஈர்ப்பை பற்றி, பிற ஆண்களால் அது எப்படி கவரப்படும் என்பதை பற்றி ஒரு பெண்ணுக்கு தெரியாதா? பெண்கள் தன்னுடைய உடலிலே ஒரு சிறிய பகுதியை வெளிப்படுத்தினாலே அதனால் ஏற்படுத்துகிற கேடுகளை இன்றைக்கு பக்கம் பக்கமாக தினசரி பத்திரிகைகளில் படித்துக் கொண்டிருக்கிறோம். இடுப்பை கிள்ளி புட்டாமனு போலீஸ் ஸ்டேஷன்ல புகார், இடுப்பை மட்டும் ஓபன் பண்ணதுக்கு. பக்கத்தில் உட்கார்ந்த கை குறு குறுங்க இவனுக்கு. என்ன இவன் ஆம்பளையாச்சா பொம்பளையாச்சே? பொம்பளை உடம்பு எதுக்கு காட்டுனா அப்படித்தான். அதனால தான் எங்க பார்த்தாலும் அனுபவப்பட்ட எல்லாருமே முடிவெடுத்துட்டான், ஆம்பளைய தனியா வை, பொம்பளைய தனியா வைன்னு. பள்ளிக்கூடமா காலேஜா, ஆம்பளை அந்த பக்கம் உட்காரு, பொம்பளை பிள்ளை இந்த பக்கம் உட்காரு. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பஸ்ல டிராவல் பண்றோம். அரணாயிலிருந்து புதுக்கோட்டை போறோம், புதுக்கோட்டையிலிருந்து தஞ்சாவூர் போறோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டிராவல்ல பெண்களுக்கு தனி இருக்கு, ஆண்களுக்கு தனி இருக்கு. எதுக்கு பிரிச்சோம்? வேண்டாண்டா, வம்பு இவன் வரது சரி கிடையாது. பக்கத்துல உட்கார வச்சா பஞ்சாயத்து ஜாஸ்தியா போயிடும். எம்மா நீ அந்த பக்கம் உட்காரு, நீ இந்த பக்கம் உட்காரு. பெண்கள் தங்கள் உடலிலே அங்க அவயங்களை வெளிப்படுத்தினால் ஏற்படுகிற சிக்கல் எவ்வளவு?
இடது கையை தூக்கி பிடித்து ஒரு 2 மணி நேரத்திற்கு பேருந்திலே ஒரு பெண்ணால் சுதந்திரமாக எந்த விதமான மனக்கிளர்ச்சியும் இல்லாமல் பயணம் செய்துவிட்டு திரும்ப முடியுமா? ஒரு டவுன் பஸ்ல இங்க இருந்து போறாங்கல்ல, இடது கையை தூக்கி பிடிச்சிட்டு அவளை ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு வந்துடட்டும். 1008 தடவை இழுத்து விடணும் சேலைய. என்னத்தை இழுத்து விட்டாலும் சில பேர் இருப்பான். ஒருக்கு இழுத்து விட்டவனே சில பேர் ஆகா பாத்திரம் போல இருக்கு நம்ம திரும்ப பார்க்க அசிங்கம் கண்ணை பொத்திக்கிறவன் சில பேர். நீ இழுத்து விட்டாலும் சரி நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் உருன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான் இன்னும் சில பேர். பெண்கள் நம்ம காது விடவே பேசுவாங்க, அவன் கண்ணுல கொல்லிக்கட்டையை தூக்கி வைக்க எப்படி பார்க்காம பாரு பார்வை தெரிகிறது இல்ல. ஒரு பெண்ணுடைய உடல் எப்படி இருக்கிறது, ஒரு ஆணை எப்படி கவர்கிறது, எப்படி இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு பெண் மேலாடை அணியாமல் கீழாடையோடு தான் தெருக்களில் திரிய வேண்டும் என்று சட்டம் வகுத்திருப்பது எப்படிப்பட்ட கொடுமையிலும் கொடுமை. அப்படிப்பட்ட கொடுமை நடந்து கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தில் நபிகள் நாயகம் பெண்களுக்கு என்ன சொன்னார்கள்? நீங்கள் உங்களை முழுமையாக மறைத்துக் கொள்ளுங்கள். வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ظஹர மின்ஹா. அதில் வெளிப்பட்டே தீருகிற அலங்காரத்தை தவிர மற்ற எல்லா அலங்காரங்களையும் மறைத்து விடுங்கள். இறைவனின் புறத்திலிருந்து நபிகள் நாயகம் அவர்கள் வழிகாட்டிய தூதுத்துவ செய்தியிலே பெண்களுக்கு எப்படிப்பட்ட கண்ணியம், அவர்களின் உயிருக்கு கற்புக்கு பாதுகாப்பு. மற்றவர்கள் எல்லாம் போராடி பெற்ற உரிமை முஸ்லிம்களுக்கு எந்த போராட்டமும் இல்லாமலே சொல்லித்தரப்பட்ட வாரி வழங்கப்பட்ட ஒரு அற்புதமான உரிமை. இப்படி உலகத்திலே பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் இந்த உலகத்திற்கு வழங்கிய செய்திகளால், தத்துவங்களால், அறிவுரைகளால், கட்டளைகளால் உலகம் அனுபவித்திருக்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம். கண்களுக்கு முன்னால் பார்க்கிற இந்த புற உலகத்திலே உலகத்தினுடைய நடவடிக்கைகளிலேயே இத்தனை நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், நம்பிக்கை சார்ந்த காரியங்களில் இஸ்லாம் என்ற அடிப்படையில் இறைவன் நமக்கு கற்றுத் தந்திருக்கிற வணக்க வழிபாடுகளில் அவர்கள் காட்டி தந்ததை கடைபிடித்தால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் எவ்வளவு? அதை நாம் கடைபிடிக்கிறோமா? பிரதானமான கேள்வி அதுதான். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பேசுகிறோம், முஹம்மது ரசூலுல்லாஹ்வை வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமா? அவர்களை எதற்காக இறைவன் உலகத்திற்கு தூதராக அனுப்பினான்? அனைத்து காரியங்களுக்கும் வழிகாட்ட, குறிப்பாக இறைவனை எப்படி வணங்கி வழிபட வேண்டும், எப்படி ஒரு நல்ல முஸ்லிமாக வாழ வேண்டும், அதற்குத்தானே அவர்கள் தூதராக வந்தார்கள். அந்த தூதுத்துவ செய்தியை வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமா? இஸ்லாத்துடைய கடமைகளில் முக்கியமான கடமை தொழுகை என்ற கடமை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பற்றி சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அப்படியே தொழுவுங்கள். நாம் அப்படி தொழுகிறோமா? அல்லாஹ் அக்பர் ஒருத்தர் தக்பீர் கட்டி தொப்புளுக்கு கீழே கொண்டு போய் கையை வைக்கிறார். யார் சொன்னது இதை? அவர்கள் காட்டிய வழிமுறை என்ன? முஹம்மது நபி அவர்கள் என்ன காட்டினார்கள்? இப்படிதான் காட்டினாங்களா? தொப்புளுக்கு கீழே கை கட்டினாங்களா? நெஞ்சின் மீது கட்ட சொன்னார்களா? நெஞ்சின் மீது கைகளை கட்டினார்கள் என் தெளிவான ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் சொல்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அவர் சொன்னார், இவர் சொன்னார், பெரியார் சொன்னார், மகான் சொன்னார், அஜர்த்து சொன்னார், நான் பின்பற்றுகிற மதுகபி இமாம் சொன்னார். நாளை மறுமையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்களா? நீங்கள் தொழுவது எதற்காக? உலகத்திலே நன்மை பெறுவதற்கா? மறுமையில் சொர்க்கம் பெறுவதற்கா? மறுமையிலே சுவர்க்கம் பெறுவதற்கு என்று சொன்னால், மறுமையில் சுவர்க்கம் பெறுகிற வழி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழி மட்டும்தான். அதை விட்டு யார் யாரெல்லாமோ சொன்னதை எல்லாம் கடைபிடிக்கிறோமே, எதை எல்லாமோ பின்பற்றிக் கொண்டிருக்கிறோமே, என்ன வாழ்க்கை வழிமுறை? பல காரியங்களை அலட்சியப்படுத்துகிறோம். சுன்னத்து தானே, ரசூலுல்லாஹ் இப்படித்தான் செய்தார்கள் என்று சொன்னால் அது சுன்னத்து தானே. அது என்ன சுன்னத்து தானே? நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லித்தர வந்தவர்கள் நபிகள் நாயகம். அவர்கள் காட்டி தந்த அடிப்படையை அலட்சியப்படுத்துவதற்கு உங்களுக்கு அருகதை தந்தவர் யார்? அனுமதி தந்தவர் யார்? அதிகாரம் தந்தவர் யார்? சொல்லுங்கள் பார்க்கலாம். தொழுகை எவ்வளவு முக்கியமான ஒரு கடமை. தொழுகையிலிருந்து நோன்பிலிருந்து எதை எடுத்தாலும் நபிகள் நாயகத்தினுடைய போதனைகள் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கப்பட்டிருக்கிறது.
எதை செஞ்சாலும் யாருக்கு மாறா கேட்டா எங்க முன்னோர்கள் செஞ்சாங்க, அதிர்த்துமாறு சொன்னாங்க, இமாம்கள் சொன்னாங்க. இறைவன் சொல்லுகிறான், வமா கானலி மூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் கியரத்து மின் அம்ரிஹிம். மூமினான ஆணாக இருந்தாலும் மூமினான பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வும் அவனது தூதரும் ஒரு தீர்ப்பளித்து விட்டால், ஒரு முடிவெடுத்து விட்டால், மாகான லஹுமுல் கியரத்து மின் அம்ரிஹிம், அவர்களுடைய அந்த காரியத்தில் சுய விருப்பம் கொள்வதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. நீ ஆம்பளையாயிரு பொம்பளையாயிரு யாரா இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஒரு ரசூலும் இப்படித்தான் செய்யணும்னு சொல்லிட்டா அதுல மாத்தி யோசிக்காத. குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் ஏன் அப்படி யோசிக்க மறுக்கிறீர்கள்? எத்தனை விஷயங்கள் இப்படி புறக்கணிக்கிறோம். கேட்டா முன்னோர்கள் மேல பள்ளி. இறைவன் கேட்கிறான், ஒய்தா கீலலகும் இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டால், நத்தபிஉ மா அல்ஃபைனா அலைஹி ஆபானா, எங்கள் முன்னோர்களை எந்த வழியில் கண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்லுகிறார்கள். அவலவுகான ஆபாவும் லா யாக்கிலூன ஷைஅன் வலா யஹ்ததூன், அவர்களுடைய முன்னோர்கள் எதையும் அறியாதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலுமா அவர்களை பின்பற்றுவார்கள்? விவரம் தெரியாம உங்க அப்பனும் பாட்டன்னு ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போனா நீங்க அதையே புடிச்சுக்கிட்டு நிப்பீங்களா? அதை நீங்கள் மாற்ற மாட்டீர்களா? உங்களை ஆலிம் பெருமக்கள் சொன்னால், எங்க அஜர்த்து சொல்லிட்டாரு, ஆலிம்சா சொல்லிட்டாரு, ஆலிம்சா சொன்னா கரெக்டா இருக்குமா? தப்பா சொல்லவே மாட்டாரா? அல்லாஹ் ரசூல் ஒன்றை சொல்லிவிட்டால் மாற்று கருத்து கொள்வதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை என்கிறான் இறைவன். ஆனால் நாம் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக பெற்றோர்கள் சொன்னால் கேட்கிறோம், முன்னோர்கள் சொன்னால் கேட்கிறோம், ஆலிம்கள் சொன்னால் கேட்கிறோம், இமாம்கள் சொன்னால் கேட்கிறோம். நாம் ரசூலுல்லாஹ்வை எந்த இடத்திலே வைத்திருக்கிறோம்? குறிப்பாக மதுஹப் என்ற பெயரால் நம்முடைய சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற சீரழிவு கொஞ்ச நெஞ்சம் அல்ல. எதை கேட்டாலும் நான் எங்க மதுஹப்ல இப்படித்தான், எங்க இமாம் இப்படித்தான். மதுஹபுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுஹபை பத்தி சொன்னாங்களா? ஷாஃபி மதுஹப், ஹனஃபி மதுஹப், ஹம்பலி மதுஹப், மாலிக் மதுஹப் யார் சொல்லி தந்தது உங்களுக்கு? யார் வழியாக வந்தது இந்த மதுஹப்? இதற்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம் யோசித்தீர்களா? இன்றைக்கு மதுஹப் என்று அறியப்பட்டிருக்கிற நூல்கள் எதுவுமே நபிகள் நாயகம் வாழ்ந்து மரித்து பல ஆண்டுகளுக்கு பிறகு, 500 வருஷம், 600 வருஷம், 700 வருஷம், 1000 வருஷம், ரசூலுல்லாஹ் காலத்துக்கும் இந்த மதுஹப் புத்தகங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதுல இருக்கிற செய்திகளை பாருங்கள். இஸ்லாத்திலே ஒரு முஸ்லிமான மனிதன் ஏற்றுக்கொள்கிற செய்தி அதிலே இருக்கிறது, ஒரு அறிவுள்ளவன் ஒத்துக்கொள்கிற செய்தி அதிலே இருக்கிறது. எத்தனை அதை பார்த்தாலே படித்தாலே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு அபாண்டத்தை அல்லாஹ் சொல்வானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்களா? ஒழுக்கத்தை போதிக்கிற இஸ்லாம் மதுஹபை படித்து பார்த்தால் அந்த ஒழுக்கத்தை காலில் போட்டு மிதிக்கிறது. குல்லில் மூமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம், மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் பார்வைகளை பேணிக் கொள்ளட்டும். வகுல்லில் மூமினாத்தி யகுல்லூன மின் அப்சாரிஹின்ன, மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள் அவர்களும் தங்கள் பார்வைகளை பேணிக் கொள்ளட்டும். பார்வைதான் பாலியல் சிக்கலுடைய துவக்கமே. அதனால மார்க்கம் என்ன சொல்லுச்சு? பார்வையை பேணிக்க, தேவையில்லாம பார்க்காத, கண்டகளியத பார்க்காத. பார்வைக்கு இந்த அளவுக்கு கட்டுப்பாடு விதிச்ச மார்க்கத்தில் மதுஹப் நூல்களை படித்து பார்த்தால் ஆபாசம் வழிந்தோடுகிறது. அடுத்த பெண்ணோடு சல்லாபம் அனுபவிப்பதற்குரிய எல்லா வாசல்களையும் விரிய திறந்து வைத்திருக்கிறது. யாராவது தப்பான முறையில் இன்னொரு பெண்ணோடு உறவு கொண்டு விட்டால் அந்த குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுக்கிற அளவிற்கு இஸ்லாத்திலே கடுமையான சட்டங்கள் இருக்கிறது. மதுஹப் நூல் என்ன சொல்வது தெரியுமா? எந்த கட்டுப்பாடும் இல்லாம அடுத்த பெண்ணோடு உனக்கு உரிமை இல்லாத இன்னொருத்தியோடு நீ இன்பம் அனுபவிப்பது எப்படி என்பதற்குரிய வழிமுறைகளை சொல்லித்தருகிறது மதுஹப். இல்லை என்று மறுக்க சொல்ல பார்க்கலாம். ஹனஃபி மதுஹப் என்று பல பேர் பேசுகிறார்களே,
இது ஹனஃபி மதுஹபுக்கு உரிய ஜமாத்து, ஹனஃபி மதுஹபை பின்பற்றுகிறவர்களுடைய பள்ளிவாசல் என்றெல்லாம் மதுஹபுகளை பள்ளிவாசலிலே எழுதி வைத்துக் கொண்டிருக்கிற மக்களை பார்த்து கேட்கிறேன், அதில் உள்ள காரியங்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்பீர்களா? அதை அறிவிப்பீர்களா? அதை நடைமுறைப்படுத்துவீர்களா? குறைந்தபட்சம் அது சரி என்று ஏற்பீர்களா? நான் கேட்கிறேன். ஒரு கணவன் காணாமல் போயிட்டா பொஞ்சாதி அவ எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும் என்ற ஒரு கேள்வி மதுஹப் நூலில் வருகிறது. ஹனஃபி மதுஹப் புத்தகம் சொல்லுகிறது, அந்த புத்தகத்தில் ஒரு இமாம் சொல்லுகிறார், 120 ஆண்டுகள் அந்த பெண் காத்திருக்க வேண்டும். இன்னொரு இமாம் சொல்லுகிறார், 120 ஆண்டு ரொம்ப ஓவரா இருக்குது, அதனால கொஞ்சம் குறைச்சுக்கட்டும். எவ்வளவு குறைச்சுக்கணும்? ஒரு 30 வருஷத்தை குறைச்சுக்க, 90 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். இன்னொரு இமாம் சொல்லுகிறார், இல்ல இல்ல 90 வருஷம் ரொம்ப ஜாஸ்தி, 60 வருடங்கள் காத்திருக்க வேண்டும். கல்யாணம் ஒரு 18 வயசுல 20 வயசுல ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 வருஷத்துல புருஷங்காரன் வெளிநாட்டுக்கு போனாரு, எங்கேயோ போனாரு, போனவர் போயே போயிட்டாரு, எங்க இருக்காரு எப்படி இருக்காரு ஒன்றும் தெரியல. இந்த நிலையில வருஷம் 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு, வச்சுக்கிட்டே பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கவே முடியல. என்ன பண்றது? வேறொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலாம் என்று முடிவெடுத்தால் ஹனஃபி மதுஹப் சொல்லுகிறது, குறைந்தபட்சம் நீ 60 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். நான் கேட்கிறேன், இந்த சட்டத்தை எந்த ஹனஃபி மதுஹப் இமாமாவது தன்னுடைய குடும்பத்திலே கடைபிடிக்க தயாரா? ஹனஃபி மதுஹப் என்று தூக்கி பிடிக்கிற எந்த பள்ளிவாசல் முத்தவில்லையாவது தன்னுடைய குடும்பத்திலே தன் அதிகாரத்திற்கு உட்பட்ட மஹல்லாவிலே இதை அறிவிக்க தயாரா? கடைபிடிக்க தயாரா? பிறகு என்ன மதுஹப் என்று தூக்கி பிடிக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை முஹம்மதை பின்பற்றுவோம் என்று சொன்னதற்கு பிறகு மதுஹப் எங்கே வந்தது? ஏன் வருகிறது? அப்படின்னு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணலன்னு தான அர்த்தம்? அல்லது உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சில பேர் அப்படியும் நினைக்கலாம். ஒருவேளை ரசூலுல்லாஹ் சொல்லாம போனது, அப்படி நபிகள் நாயகம் அவர்கள் எந்த விஷயத்தை பற்றியாவது உங்களுக்கு சொல்லாமல் போயிருக்கிறார்களா? அவர்கள் எதை பத்தியும் சொல்லாம போகல, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே. பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து செய்திகளையும் 100% பரிபூரணமாக திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். நபிகள் நாயகம் வாழுகிற காலத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே இன்றோடு உம்முடைய மார்க்கத்தை நான் பூரணப்படுத்தி விட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என் அருளை முழுமைப்படுத்தி விட்டேன். வரலீது லக்கும் அல்-இஸ்லாம தீனா, இஸ்லாமை வாழ்க்கை நெறியாக பொருந்திக் கொண்டேன். ரசூலுல்லாஹ் வாழ்ற காலத்துல எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டாங்க. எதையும் நீங்க வேற ஆள்கிட்ட கேட்க தேவையில்லை. ரசூலுல்லாஹ் விட்டு மதுஹப் இமாமிடத்தே ஓட வேண்டிய தேவை என்ன வந்தது? ரசூலுல்லாஹ் சொல்லாத தொழுகையை அவர் சொல்ல போகிறாரா? நபிகள் நாயகம் சொல்லாத நோன்பை அவர் சொல்ல போகிறாரா? நபிகள் நாயகம் காட்டி தராத ஹஜ்ஜை அவர் சொல்ல போகிறாரா? நபிகள் நாயகம் சொல்லி தராத வேறு எந்த செய்தியையாவது மதுஹப் இமாம்கள் உங்களுக்கு சொல்லித்தர போகிறார்களா? யாரும் எதையும் சொல்லித்தர முடியாது. எல்லாத்தையும் நிறைவாக நபிகள் நாயகம் சொல்லிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் சொன்னதை எல்லாம் காலில் போட்டு மிதித்து விட்டு நீங்கள் வெறுமனே வாய்களில் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று வாய்தான் சொல்லுகிறது, வாழ்க்கையில் முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லை. நபிகள் நாயகத்தின் வழிமுறைப்படி திருமணம் செய்கிறோம் என்கிறீர்கள். உங்கள் வீட்டு திருமணங்களில் நபிகள் நாயகத்துடைய வழிமுறை இல்லை. இருக்கிறதா சொல்லுங்கள் பார்க்கலாம். திருமண பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதிலிருந்து கல்யாணத்துடைய எல்லா நிகழ்வுகளும் முடிகிற வரைக்கும் எத்தனை விஷயங்கள் நபிகள் நாயகம் சொன்னதற்கு நேர் எதிர்மாறாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிப்பாங்க? என்னைக்கு வச்சுக்கலாம், நல்ல நாள் கெட்ட நாள். கல்யாண பத்திரிகையில அடிச்சிட வேண்டியது. நிகழும் ஹிஜ்ரி 1435 ஆண்டு ஷாபான் மாதம் 14ஆம் நாள் திங்கள் கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை உள்ள முபாரக்கான வேளையில், அங்கதான் ஹைலைட். முபாரக்கான அந்த இடத்து அந்த வேலை அந்த நேரத்தில் தான் முபாரக் இருக்கு, பரக்கத் இருக்குன்னு உங்களுக்கு சொன்னது யார்? இப்படி சொல்ல சொன்னாங்களா ரசூலுல்லாஹ்?
சொல்ல அனுமதிச்சாங்களா? இந்த நேரத்தில் பரக்கத்து, இந்த நேரத்தில் பரக்கத்து இல்லை, எப்படி உங்களால் சொல்ல முடிகிறது? முஸ்லிமாக இருந்து கொண்டு நபிகள் நாயகத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டு இந்த நேரம் நல்ல நேரம், இந்த நேரம் நல்ல நேரம் இல்லை என்று உங்களால் எப்படி சொல்ல முடிகிறது? அப்படி சொல்லுகிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் நபிகள் நாயகத்தை நீங்கள் பின்பற்றவில்லை என்று அர்த்தமாகிறது. இப்படி திருமணத்துடைய ஒவ்வொரு அம்சங்களிலேயும் வாங்குகிற வரதட்சணை நபிகள் நாயகம் காட்டியதா? பணம் கிடைக்கிறது என்று வாயை பிழைக்கிறீர்களே, குர்ஆன் என்ன சொல்கிறது? நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள்? மகர் கொடுத்து மணமுடியுங்கள் என்று வலியுறுத்தப்பட்ட மார்க்கத்திலே பெண்ணிடத்திலே போய் பணம் கேட்டு மணமுடிப்பது வெட்ககரமானது இல்லையா? கேவலமானது இல்லையா? சர்வ சாதாரணமாக ஒரு பக்கம் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றோம், இன்னொரு பக்கம் போய் பெண் வீட்டார் இடத்துல பணம் கேட்கிறோம், நகை கேட்கிறோம், வரதட்சணையாக பொருட்கள் கேட்கிறோம். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்வதற்கு தகுதியே இல்லாத சமுதாயம் ஆயிட்டுமே. இறந்த வீடுகளில் ஹத்தம் என்றும் ஃபாத்திஹா என்றும் மௌலூத் என்றும், 7ஆம் நாள் ஃபாத்திஹா, 3ஆம் நாள் ஃபாத்திஹா, 40ஆம் நாள் ஃபாத்திஹா யார் உருவாக்கியது? எங்கிருந்து காப்பி அடிக்கப்பட்டது? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலா அது? இறைவன் கேட்கிறான், அத்து அல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ்விற்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களா? மார்க்கம்னு அல்லாஹ் உங்களுக்கு சொல்லுவான், அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். இதுதான் மார்க்கம், அதுதான் மார்க்கம்னு அல்லாஹ் சொல்லாததை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாததை நீங்கள் செய்யாதீர்கள். செய்தால் விளைவு என்ன? உங்களுடைய அமல்கள் எல்லாம் பாழாய் போகும். நாளை மறுமையினுடைய நல்வாழ்க்கை பாழாய் போகும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். வலா துபத்திலு அமாலக்கும், உங்கள் அமல்களை அழித்துக் கொள்ளாதீர்கள், வீணாக்கிக் கொள்ளாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்லாத எதையும் செய்யாதீங்க. மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நம்முடைய அனுமதி இல்லாமல் ஒரு அமலை நீங்கள் செய்தால் யார் அப்படி செய்கிறாரோ அந்த அமல், அந்த செயல் அல்லாஹ்விடத்திலே நிராகரிக்கப்படும். அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். எதை செஞ்சாலும் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா அதை செய்யுங்க. வெறுமன வாயில ரசூலுல்லாஹ் என்று சொல்வதனால் அர்த்தம் இல்லை, வாழ்க்கையில் கடைபிடியுங்கள். இறந்தவர்களுடைய வீடுகளில் ஓதுகிற ஃபாத்திஹாக்களுக்கு நபிகள் நாயகத்திலே முன்மாதிரி உண்டா? ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைங்க எத்தனை பேர் அவங்க உசுரோடு இருக்கும்போது மௌத்தா போனாங்க? யாருக்காவது நபி அவர்கள் ஃபாத்திஹா ஓதினார்களா? ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இப்ராஹிம் இறந்து போனாரே, ஓதுனாங்களா? ருக்கையா இறந்தாங்களே, ஓதுனாங்களா? உம்மு குல்சும் இறந்தாங்களே, ஓதுனாங்களா? ஜெய்னப் இறந்தாங்களே, ஓதுனாங்களா? எப்ப நடந்துச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழுகிற காலத்திலே இத்தனை பேர் மரணித்தார்களே, யாருக்காவது நபிகள் நாயகம் ஃபாத்திஹா ஓதினார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாத அமலை நீங்கள் செய்கிறீர்கள். நாளை மறுமையினுடைய நிகழ்வுகளை நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். சூரியன் அருகாமையில் இருக்கும், நாம் நின்று கொண்டிருக்கிற பூமி செம்புத்தரையாக மாற்றப்பட்டிருக்கும், வெப்பம் உடல் எல்லாம் தகித்துக் கொண்டிருக்கும், சூரியனுடைய உஷ்ணத்தால் நாக்கு வறண்டு ஒருமிடர் தண்ணீர் கிடைக்காதா என்று எல்லா மனிதர்களும் தகித்துக் கொண்டிருப்பார்கள் தாகத்திலே. அந்த நேரத்தில் முஹம்மதுடைய சமூகத்திற்கு தாகம் தணிப்பதற்காக கௌசர் என்ற தடாகத்தை, நீர் தொட்டியை அல்லாஹ் என்னுடைய பொறுப்பிலே தந்திருப்பான். அருமையான தண்ணீர், அஹ்லாமினல் அசல், தேனை விட மதுரமானது, அபியது மினல் லபன், பாலை விட வெண்மையானது, அத்தியபு மினல் மிஸ்கு, கஸ்தூரியை விட நறுமணம் நிறைந்தது. அப்படிப்பட்ட அற்புதமான தண்ணீர் என்னுடைய பொறுப்பில் வழங்கப்பட்டிருக்கும். என் சமூக மக்கள்லாம் வருவாங்க, வாரி வாரி குடிப்பாங்க, சந்தோஷமா திரும்பி போவாங்க. தூரத்திலே ஒரு சாரார் வருவார்கள், வழியிலே அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். அவர்கள் யார் என்று நான் அறிந்து கொள்வேன், நான் யார் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். யார் அவர்கள்? நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள், ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்தவர்கள், அவர்களோடு இஸ்லாத்தை ஏற்றவர்கள், அந்த இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக பல்வேறு சிரமங்களை வாழ்க்கையிலே சந்தித்தவர்கள், அதற்காக ரத்தம் சிந்தி பாடுபட்டவர்கள். அப்படிப்பட்ட தோழர்கள் தண்ணீர் குடிப்பதற்காக கௌசர் தடாகத்திற்கு வருவார்கள்.
நபிகளார் அவருடைய வருகையை எதிர்பார்த்து நிற்கிற பொழுது வழியிலே அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு ஆச்சரியமா இருக்கும். தூரத்துல இருந்து சத்தம் போடுவாங்க, சஹாபி அவங்களாம் என்னுடைய தோழர்கள், அவங்கள உள்ள விடுங்க. இறைவனின் புறத்திலிருந்து நபி அவர்களுக்கு பதில் சொல்லப்படும், யா முஹம்மத் லா தத்ரி மா ஹதசு பஅதக. முஹம்மதே, அவங்களுக்கு இந்த கௌசர் தடாகத்தில் தண்ணி குடிக்கிற ரைட்ஸ் கிடையாது, அனுமதி கிடையாது. யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களுக்காம். ஏன் கிடையாது? கொலை பண்ணிட்டாங்கன்னா, கொள்ளையடிச்சிட்டாங்கன்னா, தப்பான உறவுகளை மேற்கொண்டாங்க என்றால், பிறர் பொருளை சூறையாடினார்கள் என்றால், என்ன காரணத்திற்காக அவர்களுக்கு கௌசர் தடாகத்திலே தண்ணீர் மடுக்கப்படுகிறது? அங்கே நபியாருக்கு பதில் சொல்லப்படுகிறது, லா தத்ரி மா ஹதசு பஅதக. நபியே, உமக்கு பிறகு மார்க்கத்தின் பெயரால் எதை எதையெல்லாம் புதிதாக உருவாக்கினார்கள் என்று உமக்கு தெரியாது. மார்க்கத்தில் நீங்க சொல்லாததையெல்லாம் அவங்க செஞ்சாங்க, அவங்களா புதுசா சில உருவாக்கிட்டாங்க. எனவே அவர்களுக்கு கௌசர் தடாகத்தில் தண்ணீர் குடிக்கிற அதிகாரம் கிடையாது, அனுமதி கிடையாது என்று அவர்களுக்கு மறுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற காலத்திலேயே மக்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள். கௌசர் தடாகத்தில் தண்ணி வேணும்னா யாருக்கு மாறா ஒண்ணு செஞ்சிடாதீங்க, நான் சொல்லாததையெல்லாம் மார்க்கம்னு கடைபிடிச்சிடாதீங்க, நான் எதை சொன்னாலும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, கூடுதல் குறைவா எதையும் செஞ்சிடாதீங்க, மறுமையில் அல்லாஹ்விடத்துல பாவியாயிருவீங்க, கௌசர் தடாகத்தில் தண்ணீர் மறுக்கப்பட்டுருவீங்க என்று எச்சரித்து விட்டு போனார்களே. இன்றைக்கு எத்தனை காரியங்களில் நபிகள் நாயகம் சொல்லாததை செய்கிறோம். மேராஜ் இரவு என்று சில கொண்டாட்டங்களை வைத்திருக்கிறோம், நபிகள் நாயகம் சொன்னார்களா? பராத் இரவு என்று கொண்டாடுகிறோம், நபிகள் நாயகம் சொன்னார்களா? மௌலூது ஃபாத்திஹா கத்தம்களை நபிகள் நாயகம் சொன்னார்களா? சின்ன சின்ன காரியத்திலிருந்து பெரிய பெரிய காரியம் வரை இதிலிருந்தெல்லாம் நம்முடைய சமூகம் விடுதலை பெற வேண்டும். நாளை மறுமையில் தூய முறையில் இறைவனுடைய சுமணத்தை பரிசாக பெற வேண்டும். அதற்காகத்தான் பல்லாண்டு காலமாக இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கொள்கையை மக்கள் மத்தியிலே நாம் பேசுகிறோம், எடுத்து வைக்கிறோம். வேறு எந்த நோக்கமும் இல்லை. இந்த மாநாட்டுக்கு வேறு நோக்கம் கற்பிக்க முடியுமா? தலைவர்களை புகழ்வதற்காக மாநாடா? எத்தனையோ மாநாடு நடத்தப்படுகிற நேரத்தில் இந்த மாநாட்டில் நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? மாநாடுகளை நடத்துவார்கள், தலைவரை முக்கிய பிரமுகர்களை அழைத்து வைத்துக் கொண்டு அவர்களை பற்றி இவர் புகழ, இவர்களை பற்றி அவர் புகழ, அல்லது குறைந்தபட்சம் பட்டிமன்றம் என்ற பெயர்களால் ஜோக்கடித்து மகிழ, உரை என்ற பெயரால் நகைச்சுவை துணுக்குகளை மக்கள் மத்தியிலே எடுத்து பூட்டு கிச்சு குச்சி மூட்ட வந்து வயிறு குழுங்க சிரிச்சிட்டு போயிட்டா, அப்பா பேச்சுன்னா பேச்சு, சிரிச்சு சிரிச்சு வயிறு புண்ணாயிடுச்சுப்பா. இங்க தலைவருடைய புகழ்ச்சியை பார்த்தீர்களா? நகைச்சுவைக்காக பொய்களையும் கதைகளையும் கட்டவிழ்த்து விடுகிற காட்சிகளை பார்த்தீர்களா? அல்லது அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக முன்னேற்பாடுகள் எதையும் பார்த்தீர்களா? வெறுமனே யாரையும் திட்டி தீர்ப்பதை நோக்கமாக கொண்டு பேசப்படுகிற புராணங்களை பார்த்தீர்களா? இங்கே என்ன நடக்கிறது? ஏன் இப்படிப்பட்ட கூட்டம் கூட்டப்படுகிறது? இவ்வளவு பெரிய செலவுகள் ஏன் செய்யப்படுகிறது? எல்லாம் இந்த சமூகம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிற சொல்லில் இவர்கள் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். அதற்கு தானே இதை சொல்வதற்காக வேண்டி நம் சொந்தங்களை எதிர்க்கிறார்கள், ஊர் விளக்குகிறார்கள், அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள். இறந்து விட்டவர்களுடைய ஜனாசாவை வைத்துக் கொண்டு அவர்கள் அடக்கம் செய்ய அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று பல மணி நேரங்கள் காத்திருக்க வைக்கிறார்கள். அந்த ஜனாசாவிற்கு சொந்தக்காரர் என்ன தவறு செய்தார்? யாரையும் வம்புக்கு இழுத்தாரா? பிறர் பொருளை அபகரித்தாரா? குடித்து கும்மாளமிட்டு கொண்டு திரிந்தாரா? அவர் செய்த குற்றம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரை காட்டினாரோ அதை மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பேன் என்று சொன்னது தவறா? அதிலே என்ன பிழை கண்டீர்கள்? வேறு யார் சொன்னதையும் நாங்கள் கேட்க மாட்டோம். நபிகள் நாயகம் சொன்னது மட்டும்தான் 100% வெற்றிக்குரிய வழி. எனவே மார்க்கத்தின் பெயரால் அதை மட்டுமே கடைபிடிப்போம் என்று சொன்னதனால் உங்களுக்கு ஏற்பட்ட கோபம் என்ன, இழப்பு என்ன? அடிக்க வருகிறீர்கள், ஊர் விளக்குகிறீர்கள்,
இறந்தவர்களை அடக்கம் செய்ய மறுக்கிறீர்கள். அதிகார வர்க்கத்தை துணையாக அழைத்துக் கொண்டு மிரட்டல்களில் ஈடுபடுகிறீர்கள். பொய் வழக்கிற்காக வேலைகளை செய்கிறீர்கள். ஒன்றே ஒன்றை சொல்லுகிறோம், செய்யுங்கள். எத்தனை மிரட்டல்களை விடுங்கள், எவ்வளவு எதிர்ப்புகளை வழங்குங்கள், அடியுங்கள், உதையுங்கள். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய உடலிலிருந்து உயிரை கூட பறியுங்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ்வில் ஒரு துளி கூட சமரசம் செய்ய மாட்டோம். சமரசம் இல்லாத அந்த கொள்கை உறுதிக்குத்தான் ரப்புல் ஆலமீன் இந்த 35 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட கொள்கை வளர்ச்சியை வழங்கி இருக்கிறான். எத்தனை எதிர்ப்புகள் ஒவ்வொரு ஊரிலும் செய்யப்படுகிற எதிர்ப்பு என்ற எங்களுக்கு என்ன புதிதா? 2016 புதிய வரவா? இதையெல்லாம் பெரிய பெரிய மலமுழுங்கி மகாதேவனை இந்த கூட்டம் சந்தித்து விட்டது. 2000 காணாத எதிர்ப்பா? 90களில் காணாத எதிர்ப்பா? 80களில் காணாத எதிர்ப்பா? இப்பொழுதாவது எதிர்த்து நிற்பதற்கு ஒரு பெரும் கொண்ட எண்ணிக்கையில் மக்கள் இருக்கிறோம். அன்றைக்கு விரல் விட்டு எண்ணுகிற தோழர்கள். எதிர்த்தீர்கள், அடித்தீர்கள், உதைத்தீர்கள். வாய் திறந்து பேச முடியாது, காவல்துறையில் கோரிக்கை வைக்க முடியாது, நீதிமன்றத்தில் புகார் கொடுக்க முடியாது, வழக்கு தொடுக்க முடியாது. எங்கு போனாலும் அலைக்கழிப்பு, எங்கு போனாலும் புறக்கணிப்பு, எங்கு போனாலும் அலட்சியம். ஒரு பெரும் நெருப்பாற்றை நீந்தி கடந்திருக்கிறோம். ஆனாலும் நீங்கள் உங்கள் எதிர்ப்பை விடுவதாயில்லை. நீங்கள் எதிர்த்தாலும் சரி, உயிரை பறித்தாலும் சரி, நாங்கள் இந்த கொள்கையிலிருந்து பின்வாங்குவதாக இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கிறது. எதிர்க்கிற நீங்கள் உண்மையில் இந்த கொள்கையை புரிந்து எதிர்க்கவில்லை. எங்களால் இப்படிப்பட்ட கேடு நிகழ்ந்து விட்டது என்று விளங்கி எதிர்க்கவில்லை. எதிர்க்குமாறு சில பேர் உங்களை தூண்டுகிறார்கள், நீங்கள் எதிர்க்கிறீர்கள். அவ்வளவுதானே? எதிர்ப்புடைய பின்னணி என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள் சொல்றது தப்பு, எனவே நீங்கள் எதிர்க்கிறீர்களா? என்ன தப்பு? வாருங்கள் மேடைக்கு. நாங்கள் மேடை போட்டு தருகிறோம். எங்கள் குற்றங்களை மக்கள் மத்தியிலே எங்களை வைத்துக் கொண்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன தவறு செய்தோம்? என்ன பிழை செய்தோம்? குர்ஆனில் இல்லாததை சொன்னோமா? நபிகள் நாயகம் சொல்லாததை சொன்னோமா? சமூகத்திற்கு கேடு விளைவிப்பதை கற்றுத் தந்தோமா? எங்களுடைய வரவால் இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்ன? இஸ்லாத்தை சொல்லுகிறோம், முஹம்மது நபியை சொல்லுகிறோம், ரசூலுல்லாஹை சொல்லுகிறோம் என்று அறிவித்து இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் மார்க்கத்தை கேட்பதற்காக கூடியிருக்கிறார்களே, இது இந்த கொள்கையின் வரவிற்கு பிறகு கிடைத்த மாற்றம் இல்லையா? 20 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழகத்துடைய என்ன? மார்க்கத்தை பேசுகிறோம் வாருங்கள் என்று அழைத்தால் இப்படி வேண்டாக பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள், முதியவர்கள் என்று சமூகத்தினுடைய பாகுபாடு இல்லாமல் அத்தனை பேரும் கூட்டம் கூட்டமாக கூடிய வரலாறு உண்டா? மீலாது விழா என்று நடத்துவீர்கள், மூளைக்கு 2 முதியவர்கள் அமர்ந்திருப்பார்கள், முடிஞ்சு போச்சு நிகழ்ச்சி. மார்க்கத்தை சொல்வதற்கு, அதை கேட்பதற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் குழுமுகிறார்கள். மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கு குழுமுகிறார்கள். பள்ளிகள் தோறும் வாலிபர்களுடைய எண்ணிக்கை நிரம்பி வழிகிறது. முந்தைய பள்ளிவாசல்களின் நிலை என்ன? என்ன செய்தீர்கள்? எப்படி இருந்தீர்கள்? பள்ளிவாசல்ல மோதினார் பாங்கு சொல்லிட்டு யாராவது வரமாட்டாங்களா தொழுகைக்கு, ஜமாத்து தொழுகைக்கு என்று காத்து கிடந்த நிலைமை இருந்தது. 4 பேர் 5 பேர் என்று முதியவர்கள் மட்டுமே பள்ளிக்கு தொழ வந்த காலம் இருந்தது. வாலிபர்களும் இளைஞர்களும் பள்ளிவாசலுக்கு சென்றால் அதுக்குள்ளே என்னடா பள்ளிவாசல் போக ஆரம்பிச்சிட்ட என்ற கேள்விகள் இருந்தது. அப்படிப்பட்ட நிலையை மாற்றி வாலிபர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து 5 நேர தொழுகைக்கும் பள்ளிவாசலில் நிரம்பி வெளிகிற அளவிற்கு இளம் சிறுவர்களையும் இளைஞர்களையும் வாலிபர்களையும் கூட்டம் கூட்டமாக பள்ளிக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதே, இந்த கொள்கை உங்களுக்கு பிடிக்கவில்லையா? இந்த மாற்றத்தை நீங்கள் விரும்பவில்லையா? வரதட்சணை வாங்கி வாங்கி 25 வயது, 28 வயது, 30 வயது, 35 வயது ஆகிலும்
திருமணம் முடிக்க முடியாமல் ஏழை குமர்கள் நிரம்பி வழிந்து கொண்டிருந்த சமூகத்தில் வரதட்சணைக்கு எதிராக பேசி 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 வரதட்சணை வாங்க மாட்டேன் என்று வாலிப கூட்டத்தை உருவாக்கினோமே. வரதட்சணை வாங்காத பல்லாயிரக்கணக்கான திருமணங்களை அன்றாடம் நடத்தி கொண்டிருக்கிறோமே. இந்த மாற்றத்தை நீங்கள் விரும்பவில்லையா? இதைத்தான் அழிப்பதற்கு முயற்சிக்கிறீர்களா? இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவருக்குத்தான் நீங்கள் ஜனாசாவிற்கு அடக்க ஸ்தலத்தில் இடமளிக்க மறுக்கிறீர்களா? என்ன செய்து விட்டார்கள் எங்கள் தோழர்கள்? நாங்கள் என்ன செய்து விட்டோம்? பிழைகள். முகத்திலே தாடித்தது பிழையா? தாடி என்றாலே 60க்கு மேலே 70க்கு மேலே அப்பதான் தாடி வைக்கணும் என்ற நிலை இருந்தது. ஆனால் மணவரையிலே அமர்ந்திருக்கிற மணமகன் இன்றைக்கு முகத்தை சவரம் செய்து கொள்ளாமல் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தாடி வைத்தார்கள், வைக்க சொன்னார்கள், நானும் வைப்பேன். அது அழகாக இருக்கிறதோ அழகற்றதாக இருக்கிறதோ அல்லாஹ்வின் தூதரை கடைபிடிப்பேன் என்று சொல்லி முகத்திலே தாடி வைக்கிற இளஞ்சிங்கங்கள் உருவாகி இருக்கிறார்களே. இதை உங்களுக்கு பொறுக்க முடியவில்லையா? நடிகர்களின் திரைப்படங்கள் திரையிடப்படுகிற முதல் நாளில் முண்டி அடித்துக் கொண்டு முதல் டிக்கெட்டை வாங்கி முதல் வரிசையில் அமர்ந்து படம் பார்த்து விட்டேன் என்று பெருமை அடித்துக் கொண்டிருக்கிற வாலிபரின் நிலையை மாற்றி, திரையில் தோன்றுகிறவன் நிஜமான ஹீரோ அல்ல, உன்னுடைய தலைவன் அல்ல, அவனுடைய அக வாழ்க்கை வேறு புற வாழ்க்கை வேறு, தர்மம் செய்வதாக திரையிலே காட்டுவான், அந்தரங்கத்திலே எச்சிக்கையால் காக்கை விரட்ட மாட்டானே. பல நூறு மனிதர்களை பந்தாடுவதாக திரையில் காட்டுவான். வீட்டுக்குள்ளே ஒரு கொள்ளைக்காரன் நுழைந்து விட்டால் பதுங்கி ஒதுங்குவானே. இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நீங்கள் தலைவர்களாக கொண்டாடுகிறீர்களா? இதோ உண்மையான தலைவர்களை பாருங்கள் என்று நபிகள் நாயகத்தை அறிமுகப்படுத்தி அவர்களுடைய வீரத்தை, அவருடைய தியாகத்தை, அவருடைய இறையச்சத்தை, அவர்களுடைய அனைத்து விதமான பண்புகளையும் எடுத்து சொல்லி அவர்களை நேசிக்கிற ஒரு தலைமுறை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதை நீங்கள் விரும்பவில்லையா? எதற்கு அடிக்கிறீர்கள்? ஏன் எதிர்க்கிறீர்கள்? எதற்காக ஊர் விளக்குகிறீர்கள்? ஒன்றும் நியாயமில்லை, ஒரு காரணம் இல்லை. நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் எதிர்த்தாலும் சொல்லுவோம், அடித்தாலும் சொல்லுவோம், ஊர் விளக்கினாலும் சொல்லுவோம். நாங்கள் மரணித்த பிறகு எங்களுடைய சடலங்களை அடக்குவதற்கு இடமில்லாமல், அடக்க ஸ்தலங்களில் இடம் ஒதுக்காமல், காக்கைகளுக்கும் கழுகுகளுக்கும் எங்கள் உடலை பிணமாக போட்டாலும் அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தை நாங்கள் சொல்லிக் கொண்டே இருப்போம். உசுரோடு இருக்கும்போது உசுரை கொடுப்பதற்கு தயார்னு சொன்னவன், செத்த பிறகு இறைவனுடைய சுமணத்தை பரிசாக பெறப்போகிறவனுக்கு என் உடல் என்னவானால் எனக்கு என்ன? ஆனால் அந்த நிலை இல்லை, அது வேறு. அப்படி ஒரு நிலை இருக்கிறதானா அப்படி யாரையும் விட மாட்டோம். விடுவதற்குரிய சட்டம் இல்லை, நாடு வேறு, சட்டம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. யாரும் அடக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அவர்கள் சட்ட விரோதிகள் என்று சட்டம் சொல்கிறது. அவர்களுக்கு பக்கபலமாக அதிகாரிகள் நின்றால் அந்த அதிகாரிகளையும் கூண்டிலேற்றி சிறையில் அடைக்கிற அதிகாரத்தை இந்த ஜனநாயகம் நமக்கு வழங்கி இருக்கிறது. அந்த வேலையை நம்ம பார்ப்போம். ஒருவேளை அதுவெல்லாம் செய்தும் கைமீறி போய் எல்லாம் எதிர்த்து அடக்குவதற்கு இடமே இல்லாமல் வெட்ட வெளியில் தூக்கி எறியப்பட்டாலும், ஐயோ செத்த பிறகு என் உடலை அடக்க இடம் கிடைக்காது என்று கவலைப்பட்டு கொள்கை மாறுகிற கூட்டம் அல்ல நாங்கள். விடுதலை போராட்ட வேள்வியிலேயே எத்தனை பேர் தங்கள் உடல்களை அர்ப்பணம் செய்தார்கள். அற்பத்திலும் அற்பமான சுதந்திர போர், ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெறுவதற்காக நடத்தப்பட்ட போர். அது ஈமானுக்கு எதிரானது அல்ல, இஸ்லாத்திற்கு எதிரானது அல்ல, கொள்கை நிலைநாட்டுவதற்கு அல்ல. இந்த உலகத்திலே சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக நடைபெற்ற அற்பத்திலும் அற்பமான சுதந்திர போர். அந்த சுதந்திர போரிலே இந்த தேசத்திலே எங்கள் சமூகத்தின் முன்னோர்கள் பலருடைய உடல்களை ஆங்கிலேயர்கள் காக்கைக்கும் கழுகுக்கும் இரையாக்கினார்கள். வெட்ட வெளியிலே நாய்கள் இழுத்து செல்லுகிற வகையில் போட்டு அவர்களை சோதித்தார்கள். சுதந்திர போருக்கு தன் உடலை அடக்கம் செய்ய விடாமல் போனாலும் பரவாயில்லை என்று முடிவெடுத்தவர்களுக்கு
அல்லாவின் மார்க்கத்தை நிலைநாட்ட, மறுமையிலே சுவனத்தை பரிசாக பெற, இறை தூதருடைய திருப்தியை பெற, உண்மை இஸ்லாமியன் என்ற பெயரை அல்லாஹ்வுடைய பட்டியலிலே பெற உயிர் கொடுக்க மாட்டோமா? உடல் கொடுக்க மாட்டோமா? பொருள் கொடுக்க மாட்டோமா? அற்பத்திலும் அற்பமாக இருந்தாலும் நபிகளார் சொன்னார்கள் என்றால் அதை செய்வதற்காக நாங்கள் உயிரையும் கொடுப்போம். அதனால தான் நீங்க பாக்குறீங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு அவன் சண்டை போட்டுக்கிறான், நீங்க பேசுறீங்க. விரலாற்றுக்கு சண்டை போடுறான். விரலாட்ட சண்டை ஏன்? விரலாற்றுதல் என்ன? மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது விரலாட்டுறதா? வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது விரலாட்டுறதா? கழிவறையில் மலைஜலம் கழிக்கும் போது விரலாட்டுறதா? இந்த விரலாற்ற என்ன விரலாற்றுவது? இறை தூதர் சொல்லி தந்த அடிப்படையில் அத்தஹியாத் இருப்பிலே விரல்களை அசைத்து உங்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் சொல்லிவிட்டார்கள், என் விரலையே வெட்டினாலும் சரி நான் ஆட்டத்தான் செய்வேன். ஓம் பார்வையில விரலாற்றுறது, எங்கள் பார்வையில் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை அது. ஃபாத்தியா ஓதுறது மாட்டேங்கிறான், மாட்டேன்னு சொல்லுவோம். உங்கள் பார்வையில் ஏதோ நாங்கள் கலகக்காரர்கள், குழப்பம் விளைவிப்பவர்கள். ஆனால் எங்கள் பார்வையில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஃபாத்தியா ஓதவில்லை, நாங்கள் ஓத மாட்டோம். நாடி நரம்புகளில் எல்லாம் நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருப்பது நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளை, வழிமுறைகளை. அதை உலகத்திற்கு சொல்வதற்குத்தான் மாநாடுகளை நடத்துகிறோம், பிரகடனப்படுத்துகிறோம். இந்த கொள்கை தான் உங்களுக்கும் வெற்றி, எங்களுக்கும் வெற்றி, உலக மக்கள் அத்தனை பேருக்கும் வெற்றி. அப்படிப்பட்ட வெற்றி நிறைந்த நபிகள் நாயகத்தை முழுக்க முழுக்க வாழ்க்கையில் கடைபிடித்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு முயற்சிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.